அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். ஜெபித்தார்கள் என்றல்ல, ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். அதன் அர்த்தம் என்ன? ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். வேதம் காண்பிக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் மிக அவசியமா இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வேதத்தில் எழுதி நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபத்தின் முக்கியத்துவத்தையும் ஜெபத்தின் அவசியத்தையும் தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை காண்பித்து தந்தார். அவர் ஜெபித்துதான் ஊழியத்தை துவங்கினார். ஜெபத்தில் தரித்திருந்துதான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய பலன் என்னவென்றால், அந்த ஜெபம் முடிந்ததுமே சோதனைக்காரன் வருகிறான். சோதனைக்காரனை மேற்கொண்டு முன் செல்லுகிறார். ஜெபிக்கிறவர்களை தான் பிசாசானவன் சோதிப்பான். காரணம், அவனுக்கு தெரியும், தேவ பிள்ளைகள் முழங்காற்படியிட்டால், ஜெப அறையிலே ஜெபிக்க உட்கார்ந்தால் பரலோகம் அவர்களுக்காக துரிதமாய் வேகமாய் வேலை செய்யும் என்பதை பிசாசானவன் அறிந்திருக்கிறான். எனவே தேவ பிள்ளைகளே, ஜெபத்தில் தரித்திருப்பது மிக மிக அவசியம். இங்கே சீஷர்கள் ஏன் ஜெபத்தில் தரித்திருக்கிறாங்க? எதற்காக தரித்திருக்கிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமே, நான் போகிறேன், வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், வாக்கு தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார். அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள. அது ஆண்டவராகிய இயேசு கொடுத்த வாக்கு தத்தம். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள இவர்களை காத்திருக்க சொல்லுகிறார். இவர்கள் நிறைய காரியங்களை கேட்கிறாங்க. இவர்களுக்கு பெரிய வேலையே இருக்கு. என்ன வேலை? இவங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்கிறார்கள் என்றால், பெற்றுக்கொண்டு தான் போக வேண்டும். ஆவியானவருடைய துணை இல்லாம கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஆவியானவருடைய துணை இல்லாம எதையுமே ஜெயிக்க முடியாது. ஆவியானவருடைய துணை இல்லாம எதையும் தாண்டவே முடியாது. உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். இப்பொழுது வாக்கு தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. வாக்கு தத்தத்தை இனி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது சுதந்திரிக்க வேண்டும். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க? ஏதோ செய்தல்ல, ஜெபத்திலே தரித்திருந்து. இவர்கள் 10 நாட்கள் தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்தார்கள். ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜெபத்தில் தரித்திருக்கிறார்கள். அப்படி ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களுக்குள்ளே முதலாவது என்ன உண்டாகும் என்றால், ஒரு மனம் உண்டாகும். நாம் ஜெபிக்க வந்து உட்காரும் போது நமக்குள்ளே அநேக எண்ணங்கள் வந்து அந்த எண்ணங்கள் நம்மை ஜெபிக்க விடாமல் செய்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தை புரியும் உங்களுக்கு. ஜெபிக்கணும்னு தான் உட்கார்ந்துருப்போம், எதையோ யோசிச்சுட்டு இருப்போம். காரணம் என்ன தெரியுமா? அநேக எண்ணங்கள். அப்போ எண்ணத்தில் ஒரு மனம் இல்லை, இருதயத்தில் ஒரு மனம் இல்லை. நாம் உடனே என்ன செய்கிறோம்? நம்மில் அநேகர் செய்கிற தவறு என்னவென்றால், எண்ணங்கள் வந்து நம்மை ஜெபிக்க விடாமல் பண்ணும்போது, இப்போ ஜெபிக்கிறதுக்கு மூடு இல்லை அல்லது இப்பொழுது என்னால் ஜெபிக்க முடியலைன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல ஜெபத்தை வந்து ஸ்கிப் பண்ணுறோம். அந்த இடத்துல ஜெபத்தை நம்ம நிறுத்தி விடுகிறோம். இதற்கு தான் என்ன தேவை என்றால், ஜெபத்தில் தரித்து இருக்கணும். ஜெபத்தில் தரித்து இருக்கும் போது முதல்ல என்ன உண்டாகும்? ஒரு மனம் உண்டாகும். நிறைய காரியங்களை கேட்க வந்திருப்போம். ஆண்டவர் ஒரே காரியத்தின் மேல கவனத்தை திருப்புவா. ஒரே காரியத்தின் மேல ஒரு மனம். அதன் பிறகு என்ன உண்டாகிறது என்று பார்த்தால், அதன் பிறகு இவர்கள் வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஒரே காரியத்தின் மேல. இதற்கு ஜெபம் மிக அவசியம். ஜெபத்தில் தரித்திருக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமே. பெற்றுக்கொள்ளும் வரை அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று ஏசாயா 62 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபியுங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள், நிச்சயமாய்
உங்களுக்கு அருளின வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எப்பொழுது சீஷர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்களோ அப்பொழுது அத்தனை சீஷரும் எழுந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நின்றார்கள். பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்றுட்டு, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நின்றார்கள். அவர்கள் நின்றார்கள், ஆயிரக்கணக்கான உள்ளங்களை கிறிஸ்துவுக்காக வென்றார்கள். அன்று 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நீ தரித்திருந்து பெற்றுக்கொள்வாயானால் நீ நாளை நிச்சயம் சாட்சியாய் நிற்பாய். அநேகரை கிறிஸ்துவுக்காய் ஆதாயமாக்கிக் கொள்வாய். கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. நல்ல தகப்பனே, நன்றி. உங்க கிருபை பெரியது. ஜெபத்தில் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.